ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே நிதானம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தங்கோத்துன்னு செய்யவே மாட்டார், அவசரப்பட மாட்டார். ஏன்னா நீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டாலே எந்த அளவுக்கு நிதானமா செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுக்குழுல கூட அந்த அளவுக்கு பொறுமையா வந்து அவர் அசிங்கப்படுத்தினாலும், அவர் மேல வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாலும் பொறுமையா என்ன பண்ணாரு, கடந்து வந்தாரு, சிரிச்ச முகத்தோட வந்தாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் ரொம்ப கொதிச்சு போக செஞ்சவங்க தான் இபிஎஸும் அமித்ஷா அவர்களும். ஏன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரு, வெளியே வந்து கொஞ்சம் பொறுமையாவே இருந்தார். எல்லாம் கை கூடும். ஏன்னா செங்கோட்டையனும் வெளியே வந்தாரு, அதிமுக ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு லெப்ட் ஹேண்ட் எடுத்து என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுன்னு இருக்கும்போது மனோஜ் பாண்டியன் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. எப்ப இப்படியே விட்டுருந்தா நிலைமை ரொம்ப வீக் ஆயிரும், அதிரடியா ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி டிசம்பர் 15 வரைக்கும் தான் இபிஎஸ்க்கு டைம். அதுக்குள்ள அதிமுக ஒன்றிணைச்சுட்டா பிரச்சனை கிடையாது. இல்லையா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்த போறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, அப்படியே காத்து வாக்குல நடந்து வந்தாரு. நடந்து வர டைம்ல இப்ப அதிரடியா என்ன பண்ணிருக்காரு, டெல்லிக்கு பயணம் செஞ்சிருக்காரு. அதுவும் ஸ்ட்ரைட்டா சென்னையில இருந்து டெல்லிக்கு போல, சென்னை டு கொச்சின், கொச்சின் டு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாவி இருக்கிறாரு. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அலசி புலசி நம்ம பார்த்தா பின்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பண்ணிருக்காரு, டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்க கிட்டத்தட்ட 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க, 20 நிமிஷமா பேசி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அமித்ஷா கூட பேசுனதாகவும் தகவல் வந்திருக்கு. அமித்ஷா கிட்ட பல விஷயங்களை பரிமாறி இருக்கிறதாகவும், இங்க நிறைய அமித்ஷா கிட்ட கூட்டணியை பத்தியும் கட்சி அதிமுக ஒருங்கிணைந்த பத்தியும் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் இங்க வருது. ஏன்னா நான் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படின்ற ரேஞ்சில் ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொன்னாலும், இது முழுக்க முழுக்க என்டிஏ கூட்டணிக்குள்ள திரும்ப உள்ள வரணுமா இல்ல அதிமுக ஒன்றிணைக்கணுமா, இந்த ஒரு பார்வையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழுவை நான் கழகமா மாத்த போறேன் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் டெல்லிக்கு போயிட்டு தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. பின்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி போயிருக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்க போறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையே நிலவிட்டு இருக்கு. ஆக மொத்த இங்க பாஜக ஒரே முடிவுல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க உள்ள வர மாட்டோம், இபிஎஸ்க்கு நாங்க சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டோம். ஒருவேளை நாங்க அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில திரும்பவும் நாங்க இணைஞ்சா அதிமுக பல பிரிவுகள் இருக்கு, இபிஎஸ் எங்க கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு ஓபிஎஸ்க்கு கையை விரிச்சுட்டாங்க பாஜக. ஆனா இதுல இன்னொரு மகிழ்ச்சிக்குரியமான மங்களகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனி கட்சி ஆரம்பிங்க, அதுல எதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா கூட்டணின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தலையை ஆட்டிட்டு வச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் நாங்க பாஜக கூட்டணியான என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் என்ன தெளிவா சொல்லிட்டாரு, இபிஎஸ் தலைமையா நான் உள்ள வரவே மாட்டேன், தலைமையை மாத்துங்க, முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க, நான் உள்ள வர. அவரு முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் நாங்க வந்து உழைக்க முடியாதுங்க. எங்களுடைய சமுதாய வாக்க வந்து இபிஎஸ்க்காக நாங்க வந்து என்ன பண்ண முடியாது, குத்த முடியாது. எங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம். இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்து நீக்குங்க, நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களை தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க முதலமைச்சர் வேட்பாளரை மாத்த மாட்டோம் அப்படின்னு ஏடிஎம்கே ரொம்ப என்ன பண்றதுக்கு ஸ்ட்ரிக்டா நிக்கிறாங்க. பாஜகவும் இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தாலும், இங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு, இங்க கூட்டணி ஆட்சியில தனித்து தான் ஆட்சியா. தனித்து ஆட்சினா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகளை வைத்திருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனும் இதுல உள்ள வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதெல்லாம் போக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் என்டிஏ கூட்டணியில தான் இங்க அங்க வகிப்பாரு அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க பார்க்கப்படுது. இல்ல பாஜகவுடைய பிளான் பி மாதிரி செங்கோட்டையன் எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள போய் சேர்ந்தாரோ, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் டிவிகே இவங்களுடைய காம்பினேஷன் ஒரு வந்து என்ன பண்ணலாம், ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுறது கூட இங்க என்ன பண்ணலாம், ஐயா ஓபிஎஸ் கூட இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையிலும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பிரிஞ்சு கிடந்தா வாக்குகள் செதறும், இது திமுகவுக்கு சாதகமா போவோம், அதனால நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், திமுகவை எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
ஆனா இதுக்கு நான் ஒத்தே வரமாட்டேன், என்ன உற்றுப்பா சாமி அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, வேண்டாம், ஏன்னா இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டா கட்சியை உருப்பிடலாம ஆக்கிடுவாங்க, இக்கட்சி பல பிரிவுகளா போயிரும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விரும்புறாரு. உண்மையா அது இல்லைன்னா கூட தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்றத விஷயத்தை கூட மறைச்சு கூட ஒரு பேசலாம், அதெல்லாம் போகட்டும். ஆனா இப்ப என்ன ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான். அதுல இருந்து இதை மாற்ற பாஜக திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, அதிமுக ஒன்றிணைக்கிறது சாத்தியமே கிடையாது, அதுல நாங்க தலையிட மாட்டோம், நீங்களா பேசி முடிவெடுத்து நீங்களா ஒரு சமாதானத்துக்குள்ள வந்தா இந்த அதிமுக இணைப்பு அப்படின்னு ஒண்ணு நடக்கும், நாங்க உள்ள பூந்து அதுல வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம், தலையிட மாட்டோம், நாங்க இபிஎஸ்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், ஆனால் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கை விரிச்சிச்சு. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கணும், தனியா கட்சி ஆரம்பிக்கணும், என்டிஏ கூட்டணியில போயிடணும், இல்லா கட்டி தமிழக வெற்றி கழகத்துல போகணும், இதுதான். இதை தவிர்த்துட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அமித்ஷா கூட சந்திப்பு நடந்திருக்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு, திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் அங்க வகிப்பார், இத ஐயா இபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அதற்கு பாஜக கடுமையா இபிஎஸ் நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க அதிமுகவை தான் ஒன்றிணைக்க வேணாம்னு சொன்னீங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க உள்ள வரதுல நீங்க எதுவுமே தடை பண்ணக்கூடாது அப்படின்னு பாஜக ஸ்ட்ரிக்டா இபிஎஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் இதுக்கு என்ன பண்ணிருக்க, சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்களை உள்ள கொண்டு வரதுனால எனக்கு எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. இபிஎஸ் ரொம்ப நெருக்கமானவங்களா நம்ம கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இது மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வருது வந்து எங்க தலைவர் இபிஎஸ்க்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அவர் மட்டும் வந்தாருன்னா எங்களுக்கு வந்து பலம் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, அவரு டிடிவி தினகரனை கூட கூட்டு வராரு, சசிகலாவை கூட்டு வராரு, இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா திரும்பவும் கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துருவாங்க, அவங்க குடும்ப ஆட்சி மாதிரி போயிடும், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி. அது வேண்டாம், யாரும் விரும்பல, தொண்டர்களும் விரும்பல, நிர்வாகிகளும் விரும்பல. ஓபிஎஸ் அண்ணன் மட்டும் வந்துட்டா நாங்க தாராளமா அவர் என்ன பண்ணுவோம், வரவேற்போம், நாங்க சேர்த்து இரட்டை தலைமையில கூட நாங்க இயங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, கட்சி அவர்கிட்ட இருக்கட்டும், ஆட்சி அங்கிட்ட இருக்கட்டும், பழைய நிலைமையே இருக்கட்டும், அவர் மட்டும் வந்தா பிரச்சனை கிடையாது, கூட இவங்களெல்லாம் கூட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலை என்ன பண்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க. இது உண்மையா ஐயா இபிஎஸ் அவர்கள் பகிர்ந்ததா தகவலும் இங்க நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனா இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்ல, நான் வந்தா ஒரு பெரும் படையோட தான் வருவேன் அப்படின்னு அவரு அடம் பிடிக்கிறாரு. அதனால இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டணிக்குள்ள ஒன்னா வரலாம், ஆனா கட்சிக்குள்ள ஒன்னா வரக்கூடாது அப்படின்னு பாஜக தெல்ல தெளிவா சொல்லிச்சு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெற்றிகரமா வருவாரு. 15ஆம் தேதி இந்த கட்சி உதயமாகுது. இல்ல கட்டி அம்மாவுடைய நினைவு நாள் டிசம்பர் 5ஆம் தேதி இந்த கட்சி உதயமாகும் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா நாள் அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, நினைவு நாள் அனுசரிக்க போறாங்க. சோ அந்த நினைவு நாள்ல ஓபிஎஸ் அவர்கள் இந்த புதிய கட்சியை ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. அதன் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையத்துல சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை சப்மிட் பண்றதுக்கு போயிருக்காங்க. அதே சமயம் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சிருக்கிறாங்க, அதே போல அமித்ஷாவும் சந்திச்சிருக்கிறதா தகவல் இங்க வருது. ஆக மொத்த தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திடீர் டெல்லி பயணம் சென்றிருக்கிறாரு, அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. புது கட்சியை ரிஜிஸ்டர் பண்றதுக்காகவும் அவர் சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ஆக மொத்த புதுசா கட்சி ஆரம்பிச்சா என்டிஏ கூட்டணி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.